அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 9ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் விவசாய சங்கத் தலைவர் நாராயணசாமி நாயுடு நினைவிடத்தில் கட்டப்பட்ட மணிமண்டபத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தமிழக சட்டப்பேரவையில் பிப்ரவரி 8ஆம் தேதி 2019-2020 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட்டை நிதி அமைச்சரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் திருட்டு செல்லிடப்பேசிகளை கண்டறியும் செயலி டிஜிகாப் அறிமுகம் செய்யப்பட்டது. சங்கீத நாடக அகாடமி விருது 42 கலைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். அதில் தமிழகத்தில் கர்நாடக மிருதங்க இசைக்கலைஞரான திருவாரூர் வைத்தியநாதனுக்கும், புல்லாங்குழல் இசைக்கலைஞரான ராஜேந்திர பிரசன்னாவுக்கும், கதக் நடன கலைஞரான சோபா கோசருக்கும், ஒடிசி நடன கலைஞரான சுஜாதா மொஹபத்ராவுக்கும் வழங்கப்பட்டிருக்குது. சுமார் 18 மாத இடைவெளிக்கு பிறகு ஆர்பிஐ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ளது. அதாவது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இன்ஜின் இல்லாத முதல் ரயிலான வந்தே பாரத் விரைவு ரயிலை பிரதமர் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். குடியரசுத் தலைவர் பிரதமர் பயணிக்கும் விமானங்களில் பொருத்துவதற்காக ரூபாய் 1362 கோடி மதிப்பிலான அதிநவீன தொழில்நுட்பங்கள் அடங்கிய பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் 2019-2020க்கான பட்ஜெட்டில் பசு பாதுகாப்புக்கு 612.6 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரஞ்சி கோப்பை இறுதி ஆட்டத்தில் சௌராஷ்டிரா அணியை 78 ரன்கள் வித்தியாசத்தில் விதர்பா அணி வென்று சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்தது. +2 தேர்வில் தேர்ச்சியடைந்த அனைத்து மாணவிகளுக்கும் இலவச இ-பைக் என்று அசாம் நிதியமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். மாசிடோனியா நேட்டோவில் இணைந்துள்ளது. ஸோ இதில் நேற்று உறுப்பினரோட எண்ணிக்கை 26 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது விக்கிபீடியாவில் 26 அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30, ஓகேங்களா. இதோட அதாவது மாசிடோனியா 30வது உறுப்பினராக சேருது. ஸோ இதுக்கு முன்னால் 29 இருந்துச்சு. இப்போ இது சேர்ந்ததுக்கப்புறம் 30 உறுப்பினர்கள், ஓகேங்களா. பர்மனு டெக் 2019 எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. சவுதி அரேபியா அதோட முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் SGS-1 இது பிரெஞ்சு கயானாலேருந்து அனுப்ப இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். 2019-2020க்கான தமிழக பட்ஜெட்டில் வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளவு? ஸோ 2019-2020க்கான தமிழக பட்ஜெட்டில் வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளவு? ஸோ வேளாண்மை துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,551 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி நிதியமைச்சர், நம்ம தமிழக நிதியமைச்சர் 2019-2020 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அப்படி சொன்னால் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு துறை வாரியாக ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க, தொகை ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. வேளாண்மை துறைக்கு 10,551 கோடியும், அடுத்து வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக 1031.53 கோடியும், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறையில் 12,563 கோடியும், பள்ளி கல்வித்துறையில் 28,757 கோடியும், நெடுஞ்சாலைத்துறையில் 13,605 கோடியும், போக்குவரத்து துறையில் 1,297 கோடியும், மின்சார வாரியத்துக்கு 18,560 கோடியும், குடியிருப்புகள் அமைக்கிறதுக்கு 4,648 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ நான் மத்திய பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொன்னேன், இன்னும் போடலை. ஸோ இந்த மத்திய பட்ஜெட்டும் மாநில பட்ஜெட்டும் கண்டிப்பாக திங்கட்கிழமை நான் அப்டேட் பண்ணிடுவேன், ஓகேங்களா. 2019-2020 தமிழக பட்ஜெட்டின் படி ஏபிஜே அப்துல் கலாம் பெயரிலான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ 2019-2020க்கான தமிழக பட்ஜெட்டின் படி ஏபிஜே அப்துல் கலாம் பெயரிலான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரத்தில் தான் இந்த ஏபிஜே பெயரிலான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் உலக பெண்கள் முன்னேற்றம் மற்றும்
பொருளாதார வளர்ச்சி என்ற திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்தப் போவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஸோ சமீபத்தில் உலக பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்ற திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்தப் போவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? அமெரிக்கா. ஸோ அமெரிக்க நாடு தான் உலக பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி, அதாவது WGDP அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இந்தியாவில் செயல்படுத்த போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலத்தில் பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டத்தை வந்து அமெரிக்கா வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஹெலினா ஏவுகணை இந்தியாவில் எங்கு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது? ஸோ ஹெலினா ஏவுகணை இந்தியாவில் எங்கு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது? சந்திப்பூர். ஸோ ஒடிசாவில் உள்ள சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஹெலினா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதை வந்து DRDO வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு நிறுவனம் வந்து இது வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. உலக அளவில் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ உலக அளவில் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3. ஸோ உலக அளவில் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம், எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட் மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் சூரிய மின் உற்பத்தி வந்து இலக்கு வந்து 2022க்குள்ளே 100 ஜிகாவாட் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த இது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வுட் மெக்கன்சி ஆலோசனை நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பல்வேறு நிறைய வந்து வரிகள் விதிக்கப்பட்டிருக்கதாகவும், அதனால் இந்தியாவில் சூரிய மின் உற்பத்தி இலக்கு வந்து எட்ட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வுட் மெக்கன்சி ஆலோசனை நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த உலக அளவில் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவின் டாக்சாஸ் பயிற்சி கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்கர் யார்? ஸோ அமெரிக்காவின் டாக்சாஸ் பயிற்சி கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்கர் யார்? சஞ்சய் ராமபத்ரன். ஸோ சஞ்சய் ராமபத்ரன் தான் இந்த அமெரிக்காவில் டாக்சாஸ் பயிற்சி கழக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு இந்திய அமெரிக்கர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் பேராசிரியர் சுந்தரனார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் பேராசிரியர் சுந்தரனார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ தர்மன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் இந்த பேராசிரியர் சுந்தரனார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. இது கூடவே வந்து 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் வந்து வழங்கப்படுது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் திறனாய்வு செம்மல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் திறனாய்வு செம்மல் விருது, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராசிரியர் சுந்தரனார் விருது. இது வந்து திறனாய்வு செம்மல் விருது. இது யாருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, து. ரவிக்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? து. ரவிக்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திறனாய்வு செம்மல் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. மேற்கு வங்கத்தில் எத்தனையாவது சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு கொல்கத்தாவில் நடைபெற்றது? ஸோ மேற்கு வங்கத்தில் எத்தனையாவது சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு கொல்கத்தாவில் நடைபெற்றது? 5. ஸோ 5வது சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு மேற்கு வங்கத்தில் நடைபெற்றுச்சு. அதுவும் கல்கத்தாவில் நடைபெற்றுச்சு. இதில் 2 நாள் வந்து நடைபெற்றுச்சு. அதில் 86 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அருந்ததி என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் எது? ஸோ அருந்ததி என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் எது? அசாம். ஸோ அசாம் மாநிலம் தான் இந்த அருந்ததி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து செயல்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு தங்கம் தரும் திட்டம் தான் இந்த அருந்ததி அப்படிங்கிற ஸ்கீம். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டை காப்பி பண்ணி தான் இது வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அசாம் பட்ஜெட்டில் இந்த இதை சொல்லியிருக்காங்க, அருந்ததி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. லீஜியன் டி ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ லீஜியன் டி ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ் லபாடே. ஸோ பிரான்சிஸ் லபாடேக்கு தான் இந்த லீஜியன் டி ஹானர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. இதில் பிரான்ஸில் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் இந்த லீஜியன் டி ஹானர் அவார்டு அப்படிங்கிறது. ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103. ஸோ இப்போ ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி வந்து UAEயில் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிஃபா வந்து தரவரிசை பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் இந்தியா வந்து 103வது இடத்துல வந்து இருக்குது. குரு பத்ம சம்பவா சிலை எங்கு அமைந்துள்ளது? ஸோ குரு பத்ம சம்பவா சிலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒடிஷா. ஒடிஷா மாநிலத்தில் கஜபதி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஜிராங் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து இந்த குரு பத்ம சம்பவா அப்படிங்கிற சிலையை வந்து ஒடிஷாவோட முதலமைச்சராக இருக்கிற நவீன் பட்நாயக் வந்து இப்போ ரீசெண்டாக திறந்து வச்சிருக்காங்க. டிடி அருணபிரபா என்ற சேனலை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ டிடி அருணபிரபா என்ற சேனலை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது இன்னைக்கு தான் தொடங்கி வைக்கிறாங்க, 9ஆம் தேதி வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இது வந்து தூர்தர்ஷனோட 24வது சேனல், தூர்தர்ஷனோட 24வது சேனல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அருணாச்சல பிரதேசக்குனேமும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசோட கேபிட்டல் என்ன அப்படின்னா இட்டாநகர். அருணாச்சல பிரதேசோட சிஎம் யார் அப்படின்னா பேமா கண்டு. அருணாச்சல பிரதேசோட கவர்னர் யார் அப்படின்னா பிடி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு வந்து முடிச்சு. தினசரி திருப்பல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்த்துடலாம். சித்தகங்கா மடத்தின் பீடாதிபதி சிவகுமார சுவாமிகள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஸோ சித்தகங்கா மடத்தின் பீடாதிபதி சிவகுமார சுவாமிகள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா கர்நாடகா. யுனெஸ்கோ எந்த நகரத்தை வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபார் 2020 என்று அறிவித்துள்ளது? ஸோ யுனெஸ்கோ எந்த நகரத்தை வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபார் 2020 என்று அறிவித்துள்ளது? ரியோ டி ஜெனீரோ. இன்றைய கேள்விகள். 10வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 10வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 2வது கேள்வி. கதியா சாத்தி என்ற திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் எது? ஸோ கதியா சாத்தி என்ற திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் எது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலான பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.